இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த நடிகை சித்ராவின் தோழியும் எழுத்தாளருமான ரேகாநாயர் நம்முடன் இணைந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். இத வச்சு என்ன பண்ற மட்டும் பாடுறா. இதுக்கப்புறம் தான் அந்த பகவானோட லீலைகளை நீ பாக்க போற. எங்க போறீங்கண்ணா? பிள்ளையார் கோயில்ல பாதி கொடு. ரேகாநாயர் சமூக நீதி போராளியா? சமூக நீதி போராளியான்னு தெரியல. சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்பப்போ குரல் கொடுக்கறேன். ரேகாநாயர் நாயர்னா நாயர்னா நான் கேரளால பிறந்தேன். என்னோட தாத்தா பேரு கிருஷ்ணன் நாயர். அப்படி அந்த பாரம்பரியமா வந்ததுனால நீ படிச்சு வாங்கின பட்டமா ஐயா? அது அவங்க பரம்பரை வியாதி. படிச்சு வாங்கின பட்டம் மாதிரி சொல்லிக்கிட்டு தர்றாங்க. சாதி பேரை பயன்படுத்தாவே தன்னை உயர்வாக பார்க்கப்படும், அது அழகாக இருந்தாலும் மதிப்பளிக்கின்ற அடிப்படையில் தான் எல்லாரும் வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. சமூக ஊடகங்கள் என்னை அவர்களுடைய அந்தஸ்துக்காக நான் ரேகாநாயர் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ரேகாநாயர் என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. பட் சமூக ஊடகங்கள் என் அனுமதி இல்லாமல் அவள் மலையாளி, அவள் நாயர், சில பேர்லாம் நம்பூதிரிங்கிறாங்க, அவர் விருப்பத்துக்கு கூப்பிடுறாங்க. ஏன் முதலாளி, ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க? உங்க மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க முதலாளி. நல்ல நியாயமானவன். சித்ரா வளர்ந்த அளவுக்கு நீங்க வளரலையே, பேரும் புகழும். சித்ரா வளர்ந்த அளவுக்குன்னா எனக்கு குறுக்கு வழிகள் தெரியல. நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டா. ஒரு காலத்துல ஹேமந்த் நீங்க காதலிச்சீங்க. ஹேமந்த் வந்துட்டு சித்ராவை காதலிச்சா, அந்த விரக்தியில தான் உங்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. ஒருத்தரை பத்தி பேசணும்னா அவன் காதல்னா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த விரக்தியில, அதாவது நீங்க என்னங்க விரக்தியா இருந்தா அவன் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பேன்ல. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட?